இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் 4 ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வந்து இப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போது ஒரு கம்பெனின்னு கிடையாது, இப்போ வந்து ஒரு 4-5 கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிலே வந்து எந்த கம்பெனி அதிகமாக ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கோ அதுதான் ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து கம்மியாக ஷேர்ஸ் வச்சுருக்க கம்பெனியை வந்து வாங்கி அதை வந்து நடத்தும் அப்படின்றது தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணி அது வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து 51 ஷேர்ஸ்க்கு அதிகமாக இருக்கிறது வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சப்சிடரி கம்பெனினா 51% கீழே இருக்கிறது வந்து சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து கம்மியாக என்ன கம்பெனி கோட் பண்ணுதோ அதுதான் வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்கும். அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனி 51%னா 51/100. அப்போ சப்சிடரி கம்பெனி இப்போ வந்து 100னா 51ல் 100 போயிடுச்சுன்னா 49. அது வந்து இப்படி எதனால் நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ 1:1 அப்படின்னாலே நம்ம வந்து எப்படி எழுதுவோம், இதையோ ஆட் பண்ணி கீழே இப்படி எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. இப்போ வந்து கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் லிமிட்டட் அக்யூர்டு 65%ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா சம்லேயுமே. இப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ்னாலே அந்த எல்லா சம்லேயுமே வந்து இது வரும். இப்போ வந்து சம்மில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் வந்து ஹோல்டிங் கம்பெனியோட பர்சன்டேஜ். அது வந்து 51%க்கு மேலே தான் இருக்கணும் கம்பல்சரி. ஓகேவா? அப்போனா வந்து இந்த இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுதான் வந்து ஹோல்டிங் கம்பெனியோட பர்சன்டேஜ். அப்போது 65% வந்து ஹோல்டிங் கம்பெனி. அப்போ சப்சிடரி கம்பெனி என்னவாக இருக்கும்னா 35% இருக்கும். எப்படி நான் இது 35 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பர்சன்டேஜ்னாலே 100 இல்லையா, நான் சொன்னல 100லேருந்து இதை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது வந்து நம்மளோட சப்சிடரி ஷேர்ஸ். இதை வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைனாரிட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. சப்சிடரி அப்படின்னாலும் மைனாரிட்டி அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வந்து இப்படி எழுதலாம்ல. இது வந்து நம்மளால் அடிச்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது ஸ்டெப் 1. எல்லா சம்லேயுமே வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டெப் இருக்கணும், இது வரைக்கும் இருக்கணும். இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா பிரித்து கீழே வந்து ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 35/100 65 அதே மாதிரி வந்து சப்சிடரி அப்படின்றத தனியாக எழுதி 35/100 அப்படின்றத மென்ஷன் பண்ணி காட்டணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து கொஷினில் வந்து இதை கண்டுபிடிங்கன்னு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லா சம்முமே ஆரம்பித்து முடிக்கிற ஹோல்டிங் கம்பெனியில் எல்லா சம்லேயுமே வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போடணும். அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் படித்த கேபிட்டல் ப்ராஃபிட் வேறு. ஹோல்டிங் கம்பெனியில் கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா ப்ரீ அக்யூசேஷன். அதாவது ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கும் போது வச்சிருக்கிற ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், ரெவென்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போடுவோம். அதாவது ஆரம்பிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஆன் 1/1/2020 ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கிற டேட்டுக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸு என்ன கொடுத்துருந்தாலுமே அதை வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்ம போட்டு நம்ம காட்டுவோம். அது சம் போடக்குள்ளே புரியும். அதே மாதிரி வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியாது. கேபிட்டல் ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். நிறைய சம்மில் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து இருக்காது, நில்லுன்னு வரும். ரெவன்யூ ப்ராஃபிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லாமல் சம்மே இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்கணும். சில சம்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 11/20 தான் கொடுத்துருக்கணும்னு கிடையாது. 31/12/2020 ஆரம்பிக்கிறேன்னு கூட கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அப்படி கொடுத்துருக்க சம்மில் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு டேட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அது கேபிட்டல் ப்ராஃபிட்னு நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் ரெவன்யூ ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் 1/1/20 ஆரம்பிக்குதுன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் 1/12/20 ஆரம்பிக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வந்து அது ரெவன்யூ ப்ராஃபிட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது வந்து 1/4/20 ஆரம்பிக்குது அப்படின்னா இது எப்போ முடியறது தான் நம்மளுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லையா? அப்படின்னா இது எப்போ முடியும்னா 31/3/2021 முடியும். இதில் ஆரம்பிச்சதுன்னா இதில் முடியும்ல. நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் டேட்டே இது தானே. இப்படியும் கொடுத்துருப்பாங்க சம்ஸ். அதாவது டேட்டு, அந்த டேட்டில் ஆரம்பிக்கிறதெல்லாம் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டில் போடணும், முடியறதெல்லாம் ரெவன்யூ ப்ராஃபிட்டில் போடணும். சில இதில் வந்து இந்த மாதிரி டேட் கொடுக்காம கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரீ அக்யூசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரீனா ஸ்டார்டிங், போஸ்ட்னா முடிஞ்சது. ப்ரீனா ஆரம்பிக்கிறது, போஸ்ட்னா முடியறது. ப்ரீ அக்யூசேஷன்றது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்,
போஸ்ட் அக்யூசேஷன்ன்றது ரெவன்யூ ப்ராஃபிட். இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்னு மட்டும் எழுதினாலும் தப்பு இல்லை ப்ரீ அக்யூசேஷன் எழுதினாலும் தப்பு இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். இது வந்து ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2 மார்க் 5 மார்க்ஸில் கேட்க போகிற சம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 10 சம்ஸ் அப்படி தான் இருக்கும். அதில் வந்து தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதை தனியாக கண்டுபிடிச்சா போதும். அதுவே 10 மார்க்கில் வந்து இப்போ நான் ஸ்டெப் 1 2 3ன்னு போடுறேன்னா அந்த ஸ்டெப் 1 கண்டுபிடிக்கணும், 2 கண்டுபிடிக்கணும், 3 கண்டுபிடிக்கணும். அது மாதிரி எல்லா ஸ்டெப்புமே கண்டுபிடிக்கணும். இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா படித்தா தான் நம்மளால் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டி. அதாவது இப்போ வந்து மைனாரிட்டி அப்படின்னா சப்சிடரின்ட்டு நான் இதுலேயே சொன்னேன்ல, இதுலேயே நான் சொல்லியிருந்தேன் சப்சிடரியும் மைனாரிட்டியும் ஒன்று தான். அப்போ வந்து மைனாரிட்டினா நம்ம இந்த ரேட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது எல்லாமே வந்து மைனாரிட்டி. இப்போ வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா நம்ம வந்து ஒரு ரஃபாக வந்து இப்போ எனக்கு மைனாரிட்டி வந்து 35% அப்படின்னு சொல்லி நான் இதில் கண்டுபிடிச்சிருந்தேன். அதை வந்து நான் இங்கே தனியாக எழுதி வச்சுக்கிறேன். என்னோட மைனாரிட்டி 35%. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து எனக்கு ஒரு 1 lakh கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வந்து அதை 35% கூட நான் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை தான் வந்து நான் இந்த ஃபேஸ் வேல்யூவில் இங்கே நான் என்ட்ரு பண்ணணும். மைனாரிட்டி அப்படின்ற வேர்டு வந்தாலே நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராஃபிட் கூட மைனாரிட்டியை வந்து நம்ம வந்து அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும் இங்கே ஆன்சர். அது வந்து சம் பார்க்கக்குள்ளே புரியும். அடுத்து எப்போவுமே மைனாரிட்டியில் வந்து ரெண்டுமே வந்து ஆட் தான் பண்ணணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டுமே ஆட் பண்ணணும். என்னென்னா மைனாரிட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர் கேபிட்டல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது கண்டுபிடிச்சி அதில் வர ஆன்சரை வந்து மைனாரிட்டி ஷேர்ஸ் மட்டும் இதில் போடணும். அதே மாதிரி ரெவன்யூ ப்ராஃபிட் மட்டும் இதில் போடணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா வந்து படித்தாதான் நம்ம வந்து எல்லா சம்முக்குமே இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா எல்லாமே படித்தாதான் நம்மளால் சம் போட முடியும். அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். இதுக்கு வந்து இது ஸ்டெப் 4. இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து மைனாரிட்டியில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதில் எல்லாத்தையுமே வந்து லெஸ் பண்ணணும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி கம்பெனி பை ஹோல்டிங் கம்பெனி. அதாவது அதில் வந்து மைனாரிட்டின்னு கொடுத்துருந்தாங்க, இதில் சப்சிடரி. இப்போ மைனாரிட்டின்னு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து ஹோல்டிங் கம்பெனி அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அப்போனா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹோல்டிங் கம்பெனிக்கு இருக்குல்ல இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போனா வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம 35% எடுத்துமா, இதுக்கு வந்து 65% வச்சு சேம் இதே மாதிரி தான் இதையும் கண்டுபிடிக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி கம்பெனி அது எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 65%னா 65% கூட பண்ணி இங்கே ரேட் போடணும். இதில் என்னென்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூவை வந்து ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸில் நம்ம இங்கே போடணும். அடுத்து ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் இதில் போடணும். இப்போ வந்து மைனாரிட்டியில் கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் இருந்தது, இதில் வெறும் கேபிட்டல் ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை கவனிச்சுக்கணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ளஸில் வந்ததுன்னா அதை வந்து குட்வில், அதாவது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுவே வந்து இந்த ஆன்சர் வந்து எனக்கு மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேபிட்டல் ரிசர்வ்னு நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். குட்வில்ன்றதை மென்ஷன் பண்ணாமல் கேபிட்டல் ரிசர்வ்னு இந்த ஆன்சரை நான் மென்ஷன் பண்ணணும். அதுவே இது ப்ளஸில் இருந்ததுன்னா அது குட்வில்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளது வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நான் இங்கே ஆரஞ்சு கலரில் நான் பாயிண்ட் வச்சுருக்கேன்ல, இது எல்லாமே வந்து முக்கியமான அதாவது இந்த சம் இப்போ வந்து இந்த ஹோல்டிங் கம்பெனியில் வந்து கேட்டிருக்கிறது இதுதான். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து கிளியராக நான் வந்து சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிறது வந்து பேலன்ஸ் ஷீட். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இதில் வந்து ஒன்றே ஒன்று தான். அதில் வந்து நான் ரெட் கலரில் எழுதியிருக்கல மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வந்து தேர்டாக ஆட் பண்ணணும். தேர்டு லைனில் வந்து அதை ஆட் பண்ணணும். ஆனால் வந்து அதுக்கு நோட் நம்பர் கிடையாது. மொத்தமே வந்து அதில் கொடுத்துருக்கல மீதி எல்லாத்துக்குமே நோட் நம்பர் போடணும். மைனாரிட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும் நோட் நம்பர் போடக்கூடாது. டைரெக்டாக அதுக்கான ரேட்டை மட்டும் போட்டுடணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டை தான் வந்து நம்ம எடுத்து இதில் போடுவோம். மீதி எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னால் நம்ம என்னென்ன போடணும், இதுக்கு கீழே என்னென்ன வரும்ன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி.
இது இருக்கும். செகண்ட் வந்து அசட்ஸ் இருக்கும். இப்போது ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்னால் அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க போடுற ஷேர் கேபிட்டல், அடுத்து வந்து ரிசர்வ் ப்ளஸ் சர்ப்ளஸ், இதெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வரும். அதாவது ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ஓனர்ஸ் போடுற கேஷ் தான் வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கொஷினில் எப்படிலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரேட் கொடுத்துருந்தாங்கனாலும் அது ஷேர் கேபிட்டல் தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னாலும் அது ஷேர் கேபிட்டல் தான் சொல்லுவாங்க. அதாவது இஷ்யூடு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஷேர் கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பெனி வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டை வந்து சேமித்து வச்சுருக்கு அப்படின்றது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அசட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அசட்டை வந்து அசட் இல்லை ப்ராஃபிட். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து அந்த டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து சர்ப்ளஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா அதில் வந்து 20,000 டிவிடெண்ட் அப்படின்னா மீதி இருக்க அந்த 80,000 தான் வந்து நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்த்தாச்சா. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா லாங் டேர்ம், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து கடன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது லாங் டேர்ம், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம கடன் செலுத்திடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 5 வருஷம் அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து லாங் டேர்ம் பார்வோயிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது வந்து லாங் டேர்ம் பார்வோயிங்ஸ்னால் பேங்க் லோன், அதாவது பேங்க்கில் வந்து நம்ம லோன் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு எடுக்கிறது, இல்லைனா டிபெஞ்சர்ஸ், இல்லைனா ஹவுசிங் லோன். அதாவது இந்த லீஸ்க்கெலாம் வந்து நம்ம ஹவுஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி தானே நம்ம கேஷ் கட்டி நம்ம வந்து அந்த வீடு வாங்குகிறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் டேர்மாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து செலுத்த வேண்டியது. அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு லோன், இப்போ வந்து நம்ம வந்து லோனே வந்து 1 இயருக்குன்னு தான் லோனே எடுப்போம் இல்லையா, அந்த லோன்லாம் வந்து 1 இயர்க்குள்ளேயே நம்ம வந்து செலுத்தணும். அதாவது அதுக்கு வட்டி அது மாதிரி டேக்ஸ் எல்லாமே பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம், அதுதான் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் சொல்கிறாங்க. அதில் வந்து எக்ஸாம்பிள் எப்படிலாம் கொடுத்துருப்பாங்கன்னா பேங்க் ஓவர் கிராஃப்ட், அதாவது பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஓவர் கிராஃப்ட்னால் எப்படி, இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லைன்னா பேங்க்கில் வந்து லோன் மாதிரி நம்மளோட கேஷ் மேலே லோன் மாதிரி எடுக்கிறதாவது தான் வந்து பேங்க் ஓவர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், இதெல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். அடுத்து ட்ரேடு பேயபிள் அப்படின்னா சப்ளையருக்கு வந்து கொடுக்குற கேஷு. அதாவது எப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு 5,000 வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அதை எனக்கு கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் தான் கிரெடிட்டார்ஸ், நான் வந்து டெட்டார் இல்லையா. அதாவது நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய கேஷ் தான். கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது. அப்போ நான் வந்து இப்போ நீங்கள் 5,000 தானே எனக்கு கொடுக்கணும், அதை வந்து இந்த ட்ரேட் பேயபிளில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து வச்சுருக்கிறது. அதாவது டேக்ஸ் ப்ரொவிஷன்,
அப்புறம் சேலரி பேயபிள் இதெல்லாம் வந்து அதில் வரும். அடுத்து வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து செலுத்தப்படாமல் இன்னுமே வந்து கொடுக்காம இருக்கிறது. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு 1 இயர் டைம்னா 1 இயர் முடிஞ்ச கொடுக்காம இருக்கிறத வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேயபிள், அதாவது வட்டி கொடுக்க வேண்டியது. அடுத்து இருக்கிற டியூஸ் எல்லாமே வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். அடுத்து வந்து அசட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நான் கரண்ட் அசட். நான் கரண்ட் அப்படின்னாலே லாங் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் லாங் டேர்மாக வந்து கொடுக்க வேண்டிய கடன். லைபிலிட்டிஸ் அப்படின்னாலே அது வந்து பொறுப்புனா நம்ம வந்து செலுத்தணும், நம்ம கிட்ட இருந்து கேஷ் போகக்கூடாது, அதுதான் வந்து லைபிலிட்டிஸ். அசட்ஸ்னால் நம்ம கிட்ட வரக்கூடியது, எப்பயா இருந்தாலும் வந்து அது நம்மளுக்கு ஒரு சொத்து தான், அதுதான். இப்போ வந்து லாங் டேர்ம் அசட்ஸ் அப்படின்னா வந்து அதில் என்னென்ன இருக்குன்னா டேஞ்சபிள் அசட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஞ்சபிள் அசட்ஸ்னால் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்து, அதாவது பில்டிங்ஸு, மிஷினரி, ஃபர்னிச்சர், இது எப்பயா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சொத்து தான், அது வந்து நம்மளுக்கு வந்து வீணாக போகிறது கிடையாது. அடுத்து இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னா வந்து கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னா அதை வந்து டச் பண்ண முடியாது. அப்படின்னா குட்வில்னால் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு நல்ல நேம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம வண்டிலாம் வாங்குகிறோம், இல்லைனா ஃபோன்லாம் வாங்குகிறோன்னா, இப்போ விவோனா இந்த கம்பெனியா, இந்த ஃபோன் வந்து நல்லா இவ்வளோ நாள் உழைக்கும் அப்படி சொல்கிறாங்களா, அது வந்து அந்த விவோன்ற பிராண்ட் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பெயர்ல, அதுதான் வந்து குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து லாங் டேர்ம் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது இந்த போனஸ்ஸு அதெல்லாம் வந்து இந்த நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். அடுத்து வந்து கரண்ட் அசட்ஸ், அதாவது கரண்ட் அசட்ஸ்னால் ஷார்ட் டேர்மாக வந்து நம்மக்கிட்ட வந்து வந்துடும், அதுதான் சொல்கிறாங்க. அதாவது அடுத்து அதில் என்னென்னா ட்ரேடு ரிசீவபிள் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து வாங்க வேண்டிய பணம். எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து கேஷ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் திருப்பி தரதுன்னா அதை நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதை நான் ட்ரேடு ரிசீவபிளில் நான் வந்து போடுவேன். டெபிட்டார்கிட்ட வந்து கேஷ் வந்தது, இதில் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் கொஷினில் இருக்கிறது நம்ம என்னென்ன ட்ரேடு ரிசீவபிள் போடலாம் அப்படின்னா டெபிட்டார்ஸு, அப்புறம் ரிசீவபிள்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரேடு ரிசீவபிளில் போடலாம். அடுத்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், இதில் வந்து நம்ம வந்து லோன் கொடுக்கறது, அப்புறமா வந்து அட்வான்ஸாக வந்து பே பண்ணுறது. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து எனக்கு கொடுத்துருக்க டேட்குள்ளே வந்து நான் வந்து ஒரு எதுவாக இருந்தாலுமே வந்து நான் அதை வந்து முன்னாடியே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸில் வரும். அடுத்து வந்து அட்வான்ஸாக கொடுக்குறது அதில். அடுத்து அதர் கரண்ட் அசட்ஸ்னால் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், முன்னாடியே கொடுத்துட்ட எக்ஸ்பென்சஸ்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அக்யூர்டு இன்கம், நம்ம இன்கம் வந்து அக்யூர் பண்ணி வச்சுருக்கிறது, தனியாக எடுத்து வச்சுருக்கிறது. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா வந்து நம்மளுக்கே தெரியும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக் தான். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கில் எல்லாமே போக கடைசியில் வந்து மீதி இருக்கிறது தான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். அடுத்து கேஷில் பார்த்தோன்னா கேஷு அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டில் பார்த்தோன்னா கேஷ் வந்து நம்ம கையில் இருக்கிறது. அடுத்து வந்து பேங்க்கில் இருந்தாலும் சரி, கேஷ் வந்து நம்மக்கிட்ட, அது வந்து சொத்தாக நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கேஷில் போடுவோம், அவ்வளோதான். இது பார்த்தாலே வந்து நம்ம எல்லா சமமே வந்து அட்டென்ட் பண்ணிடலாம்.